ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவிங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து மாட்டுக்கு மூக்கு கவர் மாற்றலாமுங்க. நானும் மூக்கு கவர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு 2 நாளாக மாற்றலாம்னு நினச்சிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. அது ஒரு வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்றதுக்காக எடுத்து போடுறேங்க. அந்த தும்பு கவர் இருக்குது இல்லைங்களா, அந்த தும்பு கவுத்தில் தாங்க அந்த மூக்கு கவர் ஒத்த மூக்குனாங்கவுத்தில் போட்டு தாங்க கட்டி வச்சுருப்போம். அது வந்து இழுத்தா வரமாட்டேங்கிறதுக்காக அப்படி போட்டு கட்டி வச்சுருக்கேங்க. இதை வாங்கிட்டு வந்த மாடுன்றனால இது பாருங்கள் எத்தனை முடிச்சு இருக்குன்னு. 2 முடிச்சு இருக்குது. ரொம்ப டைட்டாக இறுகி இருக்க மாட்டிருக்கு. அப்படி டைட்டாக இறுக விட்டோம்னா மூக்கு வந்து அறுத்துக்கிட்டே மேலே போயிடுங்க. அதனால் அதை மாற்றிடலாம் அப்படின்னு. ஒரு முடிச்சு இருந்தால் பரவாயில்லங்க, 2 முடிச்சு எடுக்காது, தொடவே விட மாட்டேங்குதுங்க. அவுக்கிறதுக்கே கவுத்த காணாங்க, எங்கன்னா கட்டி வச்சுருக்காங்கன்னே தெரியலங்க. அதனால் அறுத்துட்டேன். ஒரு இத்து போச்சு, கண்ணுடி போட்டது இத்து போச்சு. அதை ஒரு முடிச்சு நாங்கள் வேறு போட்டு வச்சுருந்தோமுங்க. அதனால் அதுக்கு வந்து ரொம்ப வலிக்க மாட்டிருக்குங்க. ஒரு மாதிரி வாயை திறந்துட்டு இருந்துச்சு. அதை மூக்குக்காரை மாற்றி விட்டா ஒன்றும் பண்ணாதுங்க, சரியாக போயிடும். அதை ஒரு பக்கமாக வந்து அறுத்து விட்டுட்டுங்க. அந்த ஒரு இதை மட்டும் இந்த இதை மட்டும் எடுத்துட்டேன். ஒரு கவுத்தை மட்டும் எடுத்துட்டேங்க. பிரித்து எடுத்துட்டு அந்த வாங்கிட்டு வந்த கவுத்தில் இருக்குங்களாங்க, அதில் அது டேப்பு போட்டு சுற்றிருக்கேன். ஏன் டேப்பு போட்டு சுற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து டேப்பு வந்து வலுவலுன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த மூக்கு ஓட்டைக்குள்ளே போயிட்டு இங்கிட்டு வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வேறு என்ன போட்டு சுற்றுவாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. எனக்கு இப்படி தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் மாற்றிருக்கேன். டேப் போட்டு சுற்றினா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குங்க. இங்கிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு மூக்கு ஓட்டை வழியாக போயிட்டு வெளியே வந்துடுங்க. கவரையும் நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் போட்டு சுற்றிருக்கேங்க. ஒரு கவுத்தில் மட்டும் சுற்றி சின்னதாக வந்து மூக்கு ஓட்டை வழியாக போய் வெளியே வர மாதிரி ஒரு இதில் மட்டும் சுற்றி அதோடு வந்து ஜாயின் பண்ணி விட்ருக்கேங்க. நல்லா சுற்றிக்கலாங்க. நல்லா வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா மூக்கு வழியே போயிட்டு இங்கிட்டு இழுத்து வெளியே வரும்போது கவர் வந்து அத்துக்கக்கூடாது. அத்துக்கிச்சுன்னா வந்து அப்புறம் நம்ம புதுசாக கவர் கோக்குற மாதிரி ஆகி போயிருங்க. அதனால் வந்து 2யும் நல்லா போட்டு டேப்பு போட்டு சுற்றிக்கிட்டேன். நான் எப்போதுமே மூக்கு கவர் மாற்றினா இப்படி தாங்க. நம்மக்கிட்ட வளர்க்குற மாடு தானுங்களா அப்படின்ட்டு நானே வந்து கொஞ்சம் அனுசரணையாக வச்சுக்கிட்டு மாட்டு வேலையெல்லாம் நானே செஞ்சுக்கிறேங்க. முதல்ல எனக்கு தெரியாது, வந்த புதுசில் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு தான் மூக்கு கவர்லாம் மாற்றணும். அப்படி தான் மாற்றிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா ஒரு நாள் வந்து சொல்லி கொடுத்தாருங்க. இப்படி போட்டுக்க, இப்படி டேப்பை போட்டு சுற்றி இழுத்தேன்னா மூக்குக்கு வந்து வலிக்காது, மாடு வந்து நின்றுக்கிறோம், அனுசரணையாக நம்ம வச்சுக்கிறோம், நம்மக்கிட்டே இருக்குல்ல, அதனால் வந்து நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. நானும் இதே போல் தாங்க எல்லா மாட்டுக்குமே இப்படி தாங்க மூக்கு கவர் மாற்றுவேனுங்க. இப்படியே 2-3 மாட்டுக்கு நான் அந்த 2 வருஷமாகவே இப்படி தான் மாற்றிக்கிட்டேங்க. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வந்து யாரையுமே கூப்பிட மாட்டேன். இந்த சின்ன வேலைகளுக்கெல்லாம் போய் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டுட்டு தேடிக்கிட்டு அவங்க வந்து மாற்றி விடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது, நம்மளே ஒரு சின்ன வேலை தான் நம்ம பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் இந்த வேலையை பழகிட்டேங்க. நீங்கள் எப்படி மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். வேறு மாதிரி மாற்றுறதுன்னா நூல் இருக்குது, இந்த நூலை போட்டு சுற்றிக்கிடுவாங்க. இந்த டேப் போட்டு சுற்றணும். டேப்பு கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் இல்லைங்க, அதனாலங்க. நல்லா வந்து சுற்றிக்கிட்டேன். அத்துக்காமல் 2 வந்து பிச்சுக்காமல் அந்த முறுக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த முறுக்கில் வந்து பார்த்து சுற்றணுங்க. நம்ம பாட்டில் சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா அந்த முறுக்கு ஏறிக்கிருங்க. அந்த முறுக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து சுற்றணும். கையில் பிடிச்சி சுற்றணும். நீங்கள் பாட்டு சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா முறுக்கு ஏறிக்கிறோம். அந்த முறுக்கு வந்து அப்படியே மாட்டு மூக்குள்ளே ஏறிக்கிறோங்க. அப்புறம் அது லேசாக இழுத்தாலும் கூட அது வலிக்குங்க. வாயை திறந்துக்கிட்டு இருக்கேன். தூரம் போட்டு சுற்றிட்டு அப்படியே இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் இழுத்துடலாமுங்க. இழுக்கும்போது தான் மாடு நிற்கலை, அப்படி நகண்டுக்கிட்டே போச்சு. வலிக்க மாட்டிருக்குங்க. மூக்கு குத்துறதுக்கெலாம் நமக்கு தெரியாதுங்க. கோணிசையை வச்சு அந்த நரம்பு பார்த்து குத்துவாங்க கன்றுக்குட்டிக்கு, தலையீட்டு கன்றுக்குட்டிகளுக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அது வந்து அது குத்துறதுக்குன்னா அதுக்கு வந்து யாரையாவது கூப்பிட்டு குத்திக்கலாம். அப்பா இருக்கார், அதை கூப்பிட்டு குத்திக்கலாமுங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு வந்து நம்மளே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே மாற்றிக்கிறேங்க. வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக போடணும்னு நினச்சேன், அது ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் இப்படி தாங்க ஏதோ எப்படியோ குண்டக்க மண்டக்க போட்டு ஒரு வழியாக வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிடுவோம். அது வலிக்குது போலங்க, வேறு ஒன்றும் இல்லை. மாட்டுக்கு மூக்கில் விட்டு எடுத்தாலே வந்து அது லேசாக வந்து வலி வச்சுக்கிறோங்க. அப்புறம் மூக்கு கவர் கோர்த்துனீங்க, அந்த முடிச்சு இருக்கிற பகுதியை வந்து சுற்றி விடுங்க. ஒரே இடத்துல இருந்து அந்த இடத்துல வந்து தண்ணி பட்டுச்சு அப்படின்னா புழு வைக்க ஆரம்பிச்சிருங்க.
காலையிலையா ஒருக்கா சுற்றி விடுங்க. முடிச்சு மேலே போய் நிற்கிற மாதிரி சுற்றி விடுங்க. இல்லை முடிச்சு கீழே ஒரு மட்டும் சுற்றி விடுங்க. ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அந்த ஈரப்பதனால் அந்த கவுத்துக்கு வந்து புழு வைக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்புறம் நான் வந்து இது நரம்பு கவுரு வாங்கி கொடுத்துருக்கேங்க. இருந்துச்சு வாங்கிட்டு வந்துட்டாருங்க. நூல் கவுரு வாங்கினோம் போட்டோம்னா என்னம்மான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நூல் கவுரு வந்து தண்ணி குடிக்குது இல்லைங்களா, முக்குளிச்சு தண்ணி குடிக்கும். இப்படியே தண்ணி குடிக்கும்போது வந்து தண்ணி வந்து கவுத்தில் படும். அந்த கவுரு வந்து டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நரம்பு கவுருக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. அவ்வளோதாங்க. ஒரு வழியாக முட்டி மோதி மூக்கவர் மாட்டியாச்சு. அந்த முடிச்சு வந்து கணக்காக போட்டுக்கோங்க. கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டிக்கோங்க மூக்கு கவுத்தை. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து கொஞ்சம் டைட்டாக விட்டு கட்டிக்கோங்க. இப்போயே இறுக்கமாக கட்டினீங்கன்னா மூக்கை வந்து அறுத்துடுங்க. அறுத்துக்கிட்டே மேலே ஏறிடும். அதில் இந்த நரம்பு கவுரு வந்துங்க மூக்கை அறுக்கும்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, மூக்கை அறுத்துக்கிட்டே ஏறிக்கணுங்க. நூல் கவுரு கூட மூக்கை அறுக்காதுங்க. இந்த நரம்பு கவுரு வந்து அப்படியே சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி பட மூக்கை வந்து அறுத்தாலும் அறுத்துடுமுங்க. ஒரு மாடை பார்த்தீங்கன்னா பாதி மூக்குக்கு அறுத்து மேலே ஏறி இருக்குங்க. என்கிட்ட ஒரு மாடு அப்படி தாங்க இருக்கும், அந்த செவலை மாடு. அவ்வளோதாங்க, மூக்கு கவுரு மாட்டியாச்சு. கணக்காக முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு மட்டும் அவுறாமல் பார்த்துக்கணும். முடிச்சு வந்துச்சுன்னாங்க மூக்கை தன்னால் உருகிட்டு போயிருங்க. அப்புறம் அதுக்கு நம்ம தனியாக கவுரு எடுத்து உள்ளே விட்டு நுழைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கணுங்க. அவ்வளோதாங்க, நானே தனியாக மூக்கு கவுரு மாற்றி பழகிட்டேங்க. நீங்களும் இந்த மாதிரி பார்த்து பழகிக்கங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. கொஞ்சம் லாங் வீடியோவாக ஆயிடுச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமுங்க.